வணக்கங்க. நம்ம இப்போ 2வது முறையாக சீக்காய் அரைக்க போகிறோம். அதுக்கு சீக்காய், பூலாங்கிழங்கு, பூந்தி கொட்டை, பச்சை பயிறு இதெல்லாம் சேர்த்து இன்னும் நிறைய ஹெர்பல் சேர்த்து இந்த சீக்காவை நம்ம அரைக்க போகிறோம். வெற்றி வேறு தலைக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். வசம்பு கிருமி நாசினியாக இருக்கும். நெல்லிக்காய், காய்ஞ்ச எலுமிச்சந்தோல், கோரைக்கிழங்கு, சாதிக்காய், மாசிக்காய் இது எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்க்குறோம். இதில் 25-30 மூலிகை போட்டு இந்த சீக்காவை நம்ம அரைக்கிறோம். இதோட மகத்துவமே நல்லாயிருக்கும். ஆவாரம்பூவு, மகிழம்பூவு, பன்னீர் ரோஸு, செம்பருத்தி பூவு, இந்த பூவெல்லாம் போடும்போது தலைக்கு நல்ல முடி ஷைனிங்காக நல்ல பளபளன்னு இருக்கும். வறட்சி தன்மை இல்லாமல் இருக்கும். இது கரும்புலா இலை முடி வளரத்துக்கு உதவும். 2வது இளநரை வராமல் தடுக்கும். மருதாணி ஹேர் டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. மருதாணியும் அவரையும் சேர்த்து நம்ம இதில் மருதாணியும் சேர்க்குறோம். மருதாணி இளநரையை போக்கி வெள்ளை முடி இல்லாமல் கலர் கொடுக்கறதுக்கும் மருதாணி முடி வளர்ச்சிக்கும் நல்லா உதவும். இது பொடுதலை தலையில் சிதலாக பொடுகு இருந்துச்சுன்னா அந்த பொடுகை உதிர்த்திடும். பொடுதலை இலை இதையும் காய வச்சு இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது வேப்பம்பூவும் கிருமி நாசினி தான். தலையில் இருக்கிற புழுவெட்டு, பொடுகு, இந்த இச்சிங்கி தலையில் நல்லா அரிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். மிளகு, கார்போக அரிசி இது 2ம் சேர்த்து போடுறோங்க. மிளகும் கார்போக அரிசி போடும்போது முடி வளர்ச்சியும் இருக்கும். மிளகு போடும்போது தலை பாரம்லாம் இல்லாமல் இருக்கும். சீக்காய் தேய்ச்சி குளித்தா சளி பிடிக்காமல் இருக்கும். தலை பாரமும் இல்லாமல் இருக்கும். வெந்தயம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க தலைக்கு. உடம்பு ஹீட் ஆகிட்டு தான் முடி நிறைய கொட்டும். அந்த மாதிரி இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்குங்க. வெந்தயம் போட்டு குளிக்கும்போது மறிக்கொழுந்து சீக்காவோட வாசம் அப்படி இருக்குங்க. நல்ல வாசமாக இருக்கும். மறிக்கொழுந்து போடும்போது மறிக்கொழுந்து இதில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இதுதான் அரப்புங்க. இந்த அரப்பு தேய்ச்சி குளிக்கும்போது ஷாம்பு குளிக்கிற ஃபீல் இருக்குங்க. ஆனால் நுரைச்சி வராதுங்க. சீக்காய் எந்த சீக்காவுமே நுரைச்சி வராதுங்க. இந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். செம்பருத்தி இலையும் இந்த அரப்பும் போட்டு செம்பருத்தி பூ இதெல்லாம் போடும்போது வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஷாம்பு குளிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நல்லா புசுன்னு இருக்குங்க முடி. முன்னாடி வச்சது வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இது அவரிங்க. இதெல்லாம் போடும்போது முடி நல்லா கருகருன்னு வளரவும், தலை குளிர்ச்சியாகவும், ரத்த அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கவும் உதவுங்க. கொய்யா இலைங்க. இது எத்தனை மூலிகையும் இதில் நம்ம போடுறோங்க. நொச்சி இலைங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த சீக்காவை நம்ம அரைச்சிருக்கோம். இதோட இதை நாங்கள் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் வாங்கி குளித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சீக்காய் உங்களுக்கு தேவைப்பட்ட இதை குளித்தாலே நல்லா புசுன்னு இருக்குங்க. நம்பிக்கையாக வாங்கி குளிங்க. இந்த சீக்காய் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சீக்காவை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஜிவி சீக்காய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.